கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை சங்கீதம் 42:6 நாம் சத்தமாக வாசிக்க கேட்போம். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் நினைக்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் நினைக்கிற ஒரு காரியம், எதிர்காலத்தை குறித்து நாம் பல நேரத்தில் கலங்கி போயிருக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பல நேரத்தில் நாம் திகைத்து போயிருக்கிறோம். சங்கீதக்காரனான தாவீதிற்கு ஒரு சூழ்நிலை கடந்து வருகிறது. தன்னுடைய சொந்த குமாரனான அப்சலோம் என்கிற ஒரு குமாரனினாலே தாவீதிற்கு ஒரு பிரச்சனை வருகிறது. தன்னுடைய சொந்த தகப்பனை கொல்லும்படியாக அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிற ஒரு சங்கீதம்தான், என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, என் ஆத்துமா எனக்குள் உடைந்து போயிருக்கிறது. நிறைய சூழ்நிலைகளில் நமக்குள்ள நாம் நினைக்கிற ஒரு காரியம், நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே, நாம் வாழுகிற வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நாம் இருக்கிற வீடு இப்படி இருக்கிறதே, என்றைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறோம்? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறும்? எப்பொழுது என்னுடைய தரித்திரம் மாறும்? எப்பொழுது இந்த வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் மாறும் என்று கண்ணீரோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். கடந்த வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நான் காத்திருப்பது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு வார காலம் எனக்கு இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தையை தாங்கப்பா, ஆண்டவரே நான் பேசுவதற்கு ஜனங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு வார்த்தையை எனக்கு கொடுங்க ராஜா, ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு வார்த்தையை எனக்கு கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருப்பேன். நேற்று காலை நேரத்தில் இதே போல ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையோடு கூட என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? நீ கேட்டுக்கொண்டிருந்தாயானால் எப்பொழுது நான் பேசுவதை நீ கேட்பாய் என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சாமுவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருக்கிறார். ஒரு நாள் இரவு ஒரு வார்த்தை கேட்கிறார், சாமுவேல் சாமுவேல் என்று தன்னை கூப்பிடுகிற ஒரு வார்த்தை கேட்கிறார். நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்து உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டா நம்ம நினைக்கிற காரியம், ஐயோ வீட்டுக்குள்ள பிசாசு வந்துட்டான், வீட்டுக்குள்ள யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, ஏதோ பயங்கர போராட்டம், பேய் வந்துட்டு அப்படிங்கிறோம். சாமுவேல் வேகமாக எழும்பி ஓடி ஆசாரியின் இடத்துல கேட்கிறார், ஐயா நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டீர்களா என்று கேட்கிறான். அவர் சொல்லுகிற காரியம், இல்லை நான் உன்னை கூப்பிடவில்லை. மறுபடியும் போய் படுத்து கொண்டார். மறுபடியுமாக அதே சத்தம், சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லுகிற ஒரு சத்தம். வேகமாய் ஓடுகிறார். ஆசாரியனை பார்த்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம், இனிமேல் இதே சத்தம் உனக்கு கேட்குமே ஆனால் நீ சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் இருக்கிறேன், நீர் பேசும் அப்பா, நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நீ சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். பல நேரங்களில் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு வீடு தாங்க, ஆண்டவரே எனக்கு காரு தாங்கப்பா. நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களும் இப்படிதான் காணப்படுகிறது. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே அந்த வியாதி மாறட்டும், ஆண்டவரே அந்த பிரச்சனைகள் மாறட்டும், ஆண்டவரே நெருக்கங்கள் மாறட்டும், ஆண்டவரே எல்லா சாப கட்டுகளும் மறையட்டும். நல்லதுதான்.
ஆனால் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? நானும் இதே போலதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இதை கொடுங்க, அதை செய்யுங்க, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, இந்த வார்த்தை எனக்கு கொடுங்க, பேசுறதுக்கு வார்த்தையை கொடுங்க. ஆனால் நான் புரிந்து கொண்ட ஒரு காரியம், நேற்று காலையில் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, நீ கேட்க வாஞ்சையாக இருக்கிறாயா? நீ சொல்லிட்டே இருக்கிற, நீ கேட்டுட்டே இருக்கிற, இது செய்யணும், அது செய்யணும், அது நடக்கணும், இது மாறணும், அது மாறணும், ஒரு பெரிய பட்டியலை போட்டு வைத்திருக்கிறாய். ஆனால் நான் பேசுவதை எப்பொழுது நீ கேட்கிறாயோ அந்த ரேமா உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும். அந்த ரேமா உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். கலங்கி போனனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய இயேசுவானவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டது. நேசித்த மகனாலே பிரச்சனை. ஒருவேளை இதே நிலைமையில நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை இதே நிலைமையில இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய சொந்த பிள்ளைகளால நான் ஒரு துன்பத்திற்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொந்த குடும்பத்தால நான் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சொந்த பெற்றோர்களின் நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. நேசித்த கணவனாலே என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, நேசித்த மனைவியால என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, நம்பியிருந்த எல்லாராலையும் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இதே அனுபவத்திற்குள்ளே அவன் நடந்து வருகிற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல ஆண்டவர் பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அவன் கடந்து வந்த அனுபவத்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான், என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, என் ஆத்துமா எனக்குள் கலங்கி போயிருக்கிறது. கலக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நெருக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு சகாயம் பண்ணுவதற்கு, எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்கு, இந்த போராட்டங்களிலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்கு ஒருவரும் இல்லையே, எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லையே. கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? 3 காரியத்தை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது கடந்து வந்த 3 அனுபவங்களை வேத புஸ்தகத்தின் ஆழத்திலிருந்து தேவன் எனக்கு கொடுத்த ரேமாவை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 42:6 வசனம், என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன், உம்மை தியானிக்கிறேன். 3 அனுபவத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது மிக தெளிவாக இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். முதல் ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? ஆகையால் யோர்தான் தேசத்திலும். மூல பாஷையிலே, எபிரேய மொழியில இந்த யோர்தான் என்பதற்கு மிக அழகான ஒரு மொழிபெயர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோர்தான் என்பதற்கு என்ன அனுபவம், என்ன அர்த்தம் தெரியுமா? இறங்கி வருவது என்ற அர்த்தம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பெருமை உள்ள ஜனங்களை பார்க்கிறோம், பிடிச்ச பிடிய விட்டு இறங்கி வர மாட்டார்கள். முயலுக்கு 6 கால்னு சொன்னா 6 கால் தான் என்னுடைய கண்களால் நான் பார்த்தேன். அதற்கு 4 கால்கள் அல்ல, 6 கால்கள் முயல்களுக்கு உண்டு. பிடிச்ச பிடியிலே நிற்பாங்க. முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் மாற வேண்டுமானால், கலங்கி போன இருதயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நொறுக்கப்பட்ட இருதயம் ஒன்று சேர வேண்டுமானால், உடைக்கப்பட்ட குடும்பம் ஒன்று சேரணும்னா முதல்ல இருக்க வேண்டிய முக்கியமான அனுபவம் என்ன தெரியுமா? இறங்கி வர வேண்டும். பிடித்த பிடிய விட்டுட்டு, ஆண்டவரே உமக்காக எதையும் செய்ய நான் வாஞ்சையாக இருக்கிறேன்,
எதையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன், இறங்கி வர நான் தயாராக இருக்கிறேன் சொல்லி பாருங்க. தாவீது முதலாவது அவன் கடந்து வந்த ஒரு அனுபவம் யோர்தான். யோர்தான் என்பதற்கு மூல பாஷையில இறங்கி வா என்று அர்த்தம். எத்தனை பேர் இறங்கி வாரீங்க? எத்தனை பேர் உங்க நிலைமையை விட்டுட்டு, ஆண்டவரே நான் இறங்கி வர தயாராக இருக்கிறேன், ஆண்டவரே இந்த போராட்டங்களை விட்டு நான் இறங்கி வர, என்னுடைய மேட்டிமையை விட்டு, என்னுடைய பெருமையை விட்டு இறங்கி வர நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும். பெருமையோடு வாழுகிற நிறைய ஜனங்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. தேவ ஆராதனையில, கூட்டங்கள்ல, சபைகளில் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாரு தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, சபையில நல்லா ஆராதிப்பார்கள். சபையில பார்க்கும் பொழுது, அவங்க ஆராதிக்கிறத பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை அபிஷேகமாய் இறங்கி வரும். ஆனால் மனதிற்குள்ளே ஒரு மேட்டிமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் உங்க கலக்கம் மாறாது. கர்த்தருடைய கிருபையினால பல இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாய் என்னை அழைக்கும் பொழுது எத்தனையோ ஜனங்களை பார்த்திருக்கிறேன், பணம் படைத்தவர்களை பார்த்திருக்கிறேன், பெரிய பதவியில இருக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன், பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்களை பார்த்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் நான் கண்டுகொண்ட காரியம் என்ன தெரியுமா, பணம் அதிகமாக இருக்கும், செல்வம் அதிகமாக இருக்கும், காருக்கு ஒரு கார் இல்ல, வீட்டுக்கு முன்னாடி 10 கார் நிற்கும், ஒரு வீடு இல்ல 50 வீடு, அப்பார்ட்மெண்ட் எல்லாம் பயங்கரமா கட்டி வச்சிருப்பாங்க. வெளியே பார்க்கும் பொழுது சந்தோஷமா சிரிப்பாங்க, வெளியே பார்க்கும் பொழுது, குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டது போல இருக்கும். ஆனா அவர்கள் பார்த்து சொல்லுகிற காரியம், ஐயா எங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எங்க குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்குது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பெரிய பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமை, மனமேட்டிமை ஒரு நாளும் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க முடியாது. பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் ஒரு மனுஷனாலும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தையோடு இருக்கிறீங்களா? வாழ்க்கை அழிவுக்குள்ள போயிட்டு இருக்குது. பெருமையோடு இருக்கிறீங்களா? வாழ்க்கை அழிவுக்குள்ள போயிட்டு இருக்குது. நான் யாரு தெரியுமா, என்னுடைய ஃபேமிலி எப்படி தெரியுமா, என்னுடைய பேக்ரவுண்ட் எப்படி தெரியுமா? உன் பேக்ரவுண்ட் எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு முக்கியம் இல்ல, உங்களுடைய ஃபேமிலி எப்படி இருந்தாலும் முக்கியம் இல்ல. வசனத்தின்படி நீதியாய் நடக்கிற நீதிமானுக்கு தேவன் துணையாய் இருக்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ மனிதர்கள் எழும்பி வந்தார்கள். பெருமையோடு வந்தவர்கள் உண்டு, வைராக்கியத்தோடு வந்தவர்கள் உண்டு. நான் யார் என்று தெரியுமா என்று கேட்ட மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தலை குனிந்து போகிற அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தலையை ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு தலை குனிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் தலை குனிந்து போன ஸ்தானங்களில், நான் தலை குனிந்து போன இடங்களில் ஆண்டவர் தலையை உயர்த்தி வைத்திருக்கிற அனுபவத்தை என்னால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவருடைய கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிருபையை ஊற்றணும்னா முதல் அனுபவம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், யோர்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறங்கி வருகிற அனுபவம், விட்டு கொடுக்கிற அனுபவம். அழகான ஒரு வார்த்தை உண்டு, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போவவன் விட்டு கொடுப்பதில்லை. விட்டு கொடுத்து பாருங்க. வாழ்க்கையில பிரச்சனை பண்றாங்களா, விட்டு கொடுத்துருங்க. உங்களை அள வைக்கிறாங்களா, விட்டு கொடுத்துருங்க. நெருக்கத்துக்குள்ள உங்களை தூக்கி போட்டிருக்காங்களா, ஆண்டுடைய சமூகத்தை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே இவங்க எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறாங்கப்பா, இந்த ஜனங்கள் எனக்கு எதிராக இருக்கிறார்கள், மனிதர்கள் எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறார்கள்.
ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீரா? என்னுடைய போராட்டங்களை மாற்ற மாட்டீரா? என்னுடைய கண்ணீரை மாற்ற மாட்டீரா? தேவனுடைய சமுத்திரம் முட்டங்கால் போட்டு இறங்கி வாங்க. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லப்பா, என் நெருக்கத்தை மாற்றும். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுப்பார். முதலாவது ஒரு அனுபவம் எழுதப்பட்டு இருக்கிறது. பெருமையை விட்டுட்டு கீழே இறங்கி வாருங்கள். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஒரு அழகான ஒரு கதையை படிச்சிருப்போம். ஒரு ஆமையும் ஒரு முயலும் ஒரு ரன்னிங் ரேஸ்ல காணப்பட்டார்கள். இந்த முயல் இந்த ஆமையை பார்த்து சொல்லிச்சான், ஆமை நீ என்ன நடந்துட போறனா, எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய கால்களை பாரு, நான் இங்க இருந்து குதிச்சாலே போதும் 2 நிமிஷத்துல அந்த காரியத்தில் போய் சேர்ந்துருவேன். இந்த ரேஸை ரொம்ப அழகா முடித்து விடுவேன். ஆனா நீ என்னைக்கு உருண்டு வந்து சேர போற? சரி சரி பரவாயில்ல, நீ எப்படிதான் வருகிறாய் என்று பார்க்கலாம். ரேஸ் தொடங்குச்சு. நம்முடைய முயல் ரொம்ப அழகா வேகமா ஓடினது. கொஞ்சம் தூரம் ஓடினோன்னா பின்னாடி திரும்பி பார்க்குது. நம்முடைய ஆமை மெதுவா நகண்டு நகண்டு வருது. அதை பார்த்து சொல்லிச்சான், என்ன இப்படி நடந்தா நீ என்னைக்கு வின்னாக முடியும்? நான் பாரு, நான் சொல்லி 2 செகண்ட்ல இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறேன். 2 மணி நேரம் ஆனாலும் உன்னால கிராஸ் பண்ண முடியாது. நீ தோற்றவன், நீ தோல்வி அடைந்தவன், நீ குழப்பத்திற்குள்ளே வாழுகிறவன், உன் வாழ்க்கையில விடுதலை இல்லைன்னு சொல்லுச்சு. நடந்த காரியம் என்ன தெரியுமா? இது தனக்குள்ள பெருமையோடு இருந்ததுனால, நான் கொஞ்சம் இளைப்பாரி கொண்டு வருகிறேன், கொஞ்சம் தூங்கிட்டு வர்றேன், உன்னால என்னதான் கிராஸ் பண்ண முடியும்? தூங்குச்சு பாருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு எழும்பி பார்க்குது. அந்த மைதானத்தில் யாருமே இல்லை, யாருமே இல்லை. என்னன்னு பார்த்தா ஆமை நடந்து நடந்து ஸ்லோவா முடிந்த அளவிற்கு தன்னுடைய பலத்தோட நடந்ததுனால, அது தாழ்மையாக இருந்ததுனால, பெருமை பாராட்டமா இருந்ததுனால அந்த முடிவில் வெற்றியை பெற்று கொண்டதான். இந்த முயல் கண்ணீரோடு போனதான். நான் கொஞ்சம் பொறுமையோடு இருந்திருப்பேனா, கொஞ்சம் தாழ்மையோடு இருந்திருப்பேனா, இதில் நான் முதல் பரிசு எடுத்திருப்பேனே. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தோற்று போனதே, என்னுடைய வாழ்க்கை கலங்கடிக்கப்பட்டதே, என்னுடைய வாழ்க்கை நிந்தனைக்குள்ளாக தள்ளப்பட்டதே. காரணம் என்ன? பெருமை. தேவன் எல்லாத்திற்கும் அன்பா இருக்கிறாரு. ஆனா பெருமை உள்ள ஜனத்திற்கு மாத்திரம் தான் ஆண்டவர் சொல்றாரு, எதிராயிருக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும் ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு. ஆனா பெருமையை விட்டுட்டு இன்னைக்கு இறங்கிருங்க. மனமேன்மை மேட்டிமையை விட்டுட்டு இறங்கி வந்துருங்க. இருக்கிற காரியத்தை விட்டு ஆண்டவருக்காக, ஆண்டவரே எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே நான் வேகமாய் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே வசனத்தை நாம் மறுபடியுமாக வாசிக்க கேட்போம். ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும். இரண்டாவதாக ஒரு அனுபவத்தை குறித்து சங்கீதக்காரன் மிக அழகாக எழுதுகிறார். எர்மோன் மலை என்கிற அனுபவம். வேத பண்டிதர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். மத்தேயின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேலே போனார். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ஹெர்மோன் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உயரமான என்ற அர்த்தம், உயர்ந்த மலைகள் என்ற அர்த்தம். ஆண்டவர் எங்க போறாரு? அந்த உயர்ந்த மலைக்கு போறாரு. அங்க போனா அங்கு ஒரு அழகான ஒரு காரியம் நடக்கிறது. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகினார், வேறு மனுஷனாக மாற்றப்பட்டார். இரண்டாவது ஒரு அனுபவம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஹெர்மோன் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வேறு மனுஷனாக மாற்றப்படுவது. இன்னைக்கு சபைகளுக்கு வருகிற ஜனங்கள் வேறு மனுஷனாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு நல்ல வேறு மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. சபைக்கு வருகிறவர்களுக்குள்ள கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று ஒரு பெருமை வந்துடுது, கொஞ்சம் கர்த்தர் உயர்த்தி வச்சோன்னு ஒரு பெருமை வந்துடுது. ஆண்டவர் அதை விரும்பல.
அந்த இதுல வேறு மனுஷனா எதிர்பார்க்கல, ஆவிக்குரிய மனுஷன்ல ஆண்டவர் உங்களை வேறு மனுஷனா எதிர்பார்க்கிறார். அன்புள்ளவர்களா எதிர்பார்க்கிறார், பிறருக்கு கொடுக்கிறவர்களா எதிர்பார்க்கிறார், பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஜனங்களாய் கர்த்தர் உங்களை மாற்றும்படியா எதிர்பார்க்கிறார். இரண்டாவது ஒரு அனுபவம், மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் எர்மோன் மலைக்கு கூட்டிட்டு போறாரு, வாங்கப்பா. அந்த உச்சிக்கு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்படுகிறார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாகிற்று. வேறு மனுஷனாக மாற்றப்படணும். இன்னைக்கு ஆடையில வேறு மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், பேரில் வேறு மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சபைக்கு வருவதற்கு முன்பதாக மல்லின்னு இருக்கும், பேரு நல்லா தானே இருக்கு, தமிழ் பேரு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா தேவனுடைய சமூகத்திற்கு வந்த உடனே ஞானஸ்தானம் பேர் என்று ஒரு பேரை வைக்கிறாங்க. மல்லின்னு இருந்த பேரு ஜாஸ்மினா பாருன உடனே பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில வந்துடுது. பேர்ல மாற்றம், உடையில மாற்றம், நடக்கிற நடக்கையில மாற்றம். ஆண்டவர் இந்த மாற்றத்தை உங்க இடத்துல எதிர்பார்க்கவில்லை, பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். வேறு மனுஷனாக மாற வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். இன்னைக்கு எத்தனை பேர் வேறு மனுஷனாய் மாறி இருக்கிறீர்கள்? சாதாரணமா உலகத்துல மனுஷனாய் வாழுகிற மனிதனுக்கும் தேவனுடைய சபைக்கு வருகிற மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டு. வாயில கெட்ட வார்த்தை வராது, வாயில பொய்யான காரியம் வராது, வாயில தீமையான காரியம் வராது. யாரை குறித்து குறை சொல்ல மாட்டாங்க, யாரை குறித்து நிந்தித்து பேச மாட்டாங்க. அவங்க வாழ்கிற வாழ்க்கையிலே ஆண்டவரை பார்க்கிற ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். என்னுடைய அப்பா சொல்லுகிற ஒரு காரியம், சாது ஏசுதாசன் என்று ஒரு ஐயா இருந்தார்கள். அவர்கள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்க வாயில வருகிற ஒவ்வொரு காரியமும் ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் வேறு மனுஷனாக மாறுகிறீர்கள். நீங்கள் வேறு மனுஷனாக மாற வேண்டும். அதை தான் தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார். கலக்கத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, எனக்கு ஆறுதல் இல்லையே, என்னுடைய குடும்பத்தால் நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சொந்த நண்பர்களால நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், பிள்ளைகளால அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், மனைவியால புருஷனாலே நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? இரண்டாவது ஒரு காரியம், சங்கீதக்காரனாகிய தாவீது இதே சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவன் கடந்து வருகிற ஒரு அனுபவம், எர்மோன் உயர்ந்த மலைகள் என்று வேத புஸ்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. எர்மோன் என்பதற்கு மறுரூபமாக்கப்படுதல், வேறு மனுஷனாக மாற்றப்படுதல். தேவனுடைய சமூகத்திற்கு வருகிற ஜனங்கள், சபைக்கு வருகிறவர்கள் இந்த வார்த்தை கேட்கிறவர்களை பார்த்து உலகத்தில் இருக்க மனுஷங்க சொல்லணும், he is different, வித்தியாசமா இருக்கிறான். யா, அவன் பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்கு, வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்குது, குடும்பத்துல ஒரு மாற்றம் இருக்கிறது. தேவன் அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் அந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். மாறி பாருங்கள், ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து பாருங்க. ஆண்டவரே, இன்னையிலிருந்து உண்மையான வாழ்க்கையை வாழுவேன் அப்பா. ஆண்டவரே, இன்னையிலிருந்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழுவேன். ஆண்டவரே, இன்று முதல் என்னுடைய வாயில தீமையான வார்த்தைகள் வருவதில்லை. ஆண்டவரே, இனிமேல் நான் வாழ்கிற வாழ்க்கையில உமக்கு உகந்த வாழ்க்கை வாழுவேன் சொல்லி பாருங்க. நிச்சயமாய் தேவன் உங்கள் சிறையிருப்பை, உங்கள் நெருக்கத்தை, உங்கள் போராட்டத்தை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும்
என் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 அனுபவத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். முதலாவது ஒரு அனுபவம் யோர்தான் இறங்கி வருதல் என்று பார்த்தோம். 2வது ஒரு அனுபவம் உயரமான மலைகள், அதற்கு அர்த்தம் என்ன? மறுரூபமாக்கப்படுதல். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். 2 அர்த்தம் பார்த்துட்டோம். முதல்ல என்னது? இறங்கி வருவது. 2வது என்னது? மறுரூபமாக்கப்படுவது. 3வது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, சிறு மலையிலும் இருந்து. ஆங்கிலத்தில் இதற்கு மிசார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. MIZAR என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு மூல பாஷையில கொடுத்திருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்மால் மவுண்டன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ல ரொம்ப அழகா அர்த்தத்தோடு எழுதப்பட்டிருக்கிறாங்க. சிறுமலையிலிருந்து உம்மை துதிக்கிறேன். இதற்கு முன்பாக ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது, உயர்ந்த மலைகள் என்று அர்த்தம். மிசார் என்பதற்கு அர்த்தம் என்ன? சின்ன மலை அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், நான் யாரையும் குறை சொல்லும்படியாக வரவில்லை. கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். உயர்ந்த மலை என்பது பணக்காரங்களா இருக்கட்டும், சின்ன மலையா இருக்கிறது ஏழைகளா இருக்கட்டும், சங்கீதக்காரன் 2 அனுபவத்திலையும் கடந்து வருகிறான். இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்குதோ அவங்கள சுத்தியே மொய்த்தது போல இருப்பாங்க. யாருக்கு பணபலன் அதிகமா இருக்குதோ அவங்கள மட்டும் சுத்திட்டு வருவாங்க. யாருக்கு அந்தஸ்து அதிகமா இருக்குதோ அவங்க பின்னாடியே நடப்பாங்க. யாரு பணபலத்தில் அதிகமா கொடுக்கிறாங்களோ அவங்க வீட்டிற்கு வாரத்தில் 5 முறை ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் சங்கீதக்காரன் ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறார். உயரமான மலைகளிலும் சரி, சிறிய மலைகளிலும் அவன் கடந்து வருகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது பிச்சைக்காரனாகிய லாசரு உட்கார்ந்திருக்கிறான். ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த லாசருவை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. இந்த லாசருவை ஏறெடுத்தவன் பார்க்கவில்லை. பிச்சைக்காரனை போல உட்கார்ந்திருக்கிறான். அவனுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பாடு கொடுத்திருக்கலாமே, வாரத்தில் ஒரு நாளாவது அவனுடைய காரியங்களை செய்திருக்கலாமே. ஆனால் அவன் அது ஒன்று செய்யாமல் அந்த லாசருவை கண்டும் காணாமலும் விட்டு விட்டு போய்விட்டான். 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிவுக்கு வருகிறது. 2 வாழ்க்கையும் ஒரு நாள் ஒரு முடிவுக்குள்ளே வருகிறது. வசனம் சொல்லுகிறது, லாசருவோ என்றால் ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார்ந்திருந்தான். இந்த ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் தள்ளப்பட்டான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பெரிய பெரிய மனுஷனை மட்டும் நம்பி போகாதப்பா. உன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை இருப்பானே, ஆனால் உன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏழை சாப்பிட முடியாம உட்கார்ந்து இருப்பானே, ஆனால் அவனுக்கு நீ உதவி செய். அவனுக்கு நீ மனம் இறங்கி வா. உன்னிடத்தில் இருக்கிறதுல ஏதோ ஒரு காரியத்தை அவனுக்காக நீ கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் உன்னுடைய குடும்பத்தில் அற்புதங்களை நான் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு இறங்கி பாருங்கள், தேவைப்படுகிறவனுக்கு கொடுத்து பாருங்கள். நான் மேலதான் இருப்பேன், நான் இறங்கியே வரமாட்டேன், வேறு மனுஷனாக மாற மாட்டேன், ஏழைகளை கண்ணோக்கி பார்க்க மாட்டேன். சங்கீதக்காரன் 3 அனுபவத்திற்குள்ளே அவன் கடந்து வருகிறான். ரொம்ப அழகாக கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். பெருமையை விட்டு இறங்கி வா, உன்னுடைய மனமேட்டிமை விட்டு இறங்கி வா. 2வது ஒரு அனுபவம், வேறு மனுஷனாய், புதிய மனுஷனாய், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ மனுஷனாய் வாழ்ந்து பார். 3வது ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது, பணக்காரங்கிட்ட மட்டும் சேராத,
பணக்காரங்கிட்ட மட்டும் உன்னுடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளாதே. எனக்கு அருமையான விசுவாசியே, இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, உன்னுடைய ஐக்கியம் பணக்காரன் கூட மட்டும் இருக்கக்கூடாது. உன் சபைக்கு வர ஏழையோடு கூட இருக்கணும். பணக்காரன் வீட்டில் 2 மணிக்கு உட்காருறியா? ஏழை வீட்டில் 4 மணி நேரம் உட்காரு. பணக்காரன் வீட்டில் 4 மணி நேரம் உட்காருறியா? ஏழையுடைய வீட்டில் சந்தோஷமா உட்கார்ந்து எவ்வளவு நேரம் செலவழிக்க முடியுமோ, எவ்வளவு காரியங்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து பார். தேவனுடைய சிறையிருப்பை மாற்ற அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோர்வு வந்தாலும், சங்கீதக்காரனாகிய தாவீதின் மேல தேவனுடைய கிருபை இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமை இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 அனுபவங்களும் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. இந்த 3 காரியங்களும் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. இன்றைக்கு ஒருவேளை பெருமையோடு நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம், மனமேட்டுமையோடு உட்கார்ந்து இருக்கலாம். நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், ஆனால் உலகத்துக்கு போனோன்னு சினிமா படம் பார்த்துட்டு இருக்கிறேன், உலகத்துக்கு போனோன்னு மோசமான காரியங்களை செய்துட்டு இருக்கிறேன், உலகத்திற்குள்ள போனோன்னு ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல உட்கார்ந்து உன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கே மாறிடுங்க. ஆண்டவர் நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். வசனம் என்பது, ரேமா என்பது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ரேமா என்பது மனுஷனை திருத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. வசனம் சொல்லியிருக்கிறது, பிரம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். ஆசீர்வாதத்தை கேட்கும் பொழுது இருதயம் ஆறுதலா இருக்கும், ஆனால் பாவத்தை விட்டு வெளியவான்னு சொல்லும் பொழுது கடினமாக தான் இருக்கும். பெருமையை விட்டு வெளியவான்னு சொல்லும் பொழுது சாட்டையை எடுத்து அடித்தது போல தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறை தோறும் அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். 3 தலைமுறைக்கும் அவர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமானாய் வாழ்ந்து பார், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பார், மேட்டிமையை விட்டு பெருமையை விட்டு இறங்கி வந்து பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க, சகாயம் பண்ண, உன் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்கள்